ஸோ ஒரு குரூஷியலான கேமை வந்து சேஸ் பண்ணி மேட்சை ஜெயிச்சதுக்கு அப்புறம் எந்த ஒரு கேப்டனுக்கும் சந்தோஷமா இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் இந்த சீசனோடது இவங்கள தான் அப்படின்ற மாதிரி பல ரெக்கார்டுகளை முறியடிச்சதுக்கு அப்புறம் ஸோ ஃபேப் டி பிளஸி என்ன பேசுறாரு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த மேட்ச் ஜெயிச்சதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோடனே, ஸோ இதை நாங்க ஜெயிச்சதே ஒரு அமேசிங்கான ஃபீலிங்கா இருக்கு. எனக்கு இதுதான் ஷாக்கிங்கான ரியாக்ஷனா இருக்கு. நாங்க சேஸ் பண்ணி ஜெயிச்சிட்டோமா அப்படின்றத என்னாலே நம்ப முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. குறிப்பா வந்து நாங்க செகண்ட் இன்னிங்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிச்சுட்டு இந்த செகண்ட் இன்னிங்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகும்போது பாத்தீங்கன்னா இவங்க பேட்டிங் விளையாடுறது இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்டிங் விக்கெட் மாதிரி எனக்கு தோணுச்சு. நம்மளாலையும் ஸ்கோர் அடிக்கும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனா அந்த விக்கெட்ல வந்து ஒரு 200 ரன் அடிச்சிருக்கணும். ஸோ அந்த 200 ரன் தான் பார் ஸ்கோர். அதை அவங்க ஒரு பக்கம் கம்மியா அடிச்சிருந்தாங்க. ஸ்பின்னர்ஸ்க்கும் வந்து அந்த மாதிரி பால்ஸ் எல்லாமே திரும்பல, டர்ன் ஆகல. ஒரு சில பால்ஸ் மட்டுமே டர்ன் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றது மட்டும் எனக்கு தோணுச்சு. ஸோ குறிப்பா வந்து எங்க பேட்டிங் பொறுத்த வரையும் நாங்க எல்லா விஷயத்தையும் கரெக்டான விஷயத்தையும் பேட்டிங்ல எல்லாமே கரெக்டா நாங்க பண்ணிட்டு வரோம். அது எல்லாமே எங்களுக்கு செட் ஆயிட்டு வருது பேட்டிங்கை பொறுத்த வரையும். போன மேட்ச்ல பவுலிங்லயும் எல்லாமே கரெக்டா பண்ணி கிளினிக்கலான பர்ஃபார்மன்ஸ் போன மேட்ச்ல ரெஃப்ளெக்ட் பண்ணியிருந்தோம். இந்த மேட்சும் அதே தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம் நாங்க நினைச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ விராட் கோலியோட பேட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கும் அவருக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் என்ன அப்படின்னும் போது, ஸோ எங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் வேற லெவலா போகுங்க. ஸோ என்னை பொறுத்தவரையும் எனக்கும் விராட் கோலிக்கும் இந்த பேட்டிங் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. அந்த ஆன் த ஃபீல்டுல வேற லெவல் கெமிஸ்ட்ரியா போயிட்டு இருக்கு. ஸோ காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். ஸோ நான் அவருக்கு விட்டு கொடுப்பேன், அவர் எனக்கு விட்டு கொடுப்பாரு. எந்த இடத்துல யாருக்கு தேவையோ அந்த இடத்துல மாத்தி மாத்தி விட்டு கொடுத்துப்போம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் விராட் கோலி ஆடுற ஷாட்ஸ் எல்லாமே வேற ஏரியாவா இருக்கும். நான் ஆடுற ஷாட்ஸ் எல்லாம் ஒரு டிஃபரெண்ட் பொசிஷன்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் பொசிஷன்ல இருக்கும்போது எந்த ஒரு பவுலருக்கும் டீமுக்கும் வந்து ஃபீல்டு செட்டிங்கும் சரி, அந்த பால்ஸ் போறதும் சரி, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல போறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால மற்ற டீமுக்கு கஷ்டமா இருக்கு, எங்களுக்கு அது சந்தோஷமா இருக்கு அப்படின்றத சொன்னாரு. விராட் கோலி கூட வந்து நான் ஆன் த ஃபீல்டு மட்டும் இதுவா இல்ல, ஆஃப் த ஃபீல்டும் சரி, நாங்க 2 பேரும் ஒரு நல்ல கான்வர்சேஷன்ல இருக்கோம், நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. ஸோ அடுத்த ஹோம் மேட்ச் சின்னசாமியில என்ன பண்ண போறீங்கன்னா, ஸோ சின்னசாமி திரும்பவும் எங்க ஹோம் ஸ்டேடியம் போறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் எங்களோட கடைசி மேட்ச் அங்க நடக்க போகுது. ஸோ அதுவும் வந்து எங்களோட மஸ்ட் வின் கேம். அதுவும் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் எதிரா என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம்ன்றத வெயிட் பண்ணி பாக்குறோம். பட் சின்னசாமி போறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.